பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சூட்சுமம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன பிரம்ம முகூர்த்தத்துக்கு மாத்திரம் அவ்வளோ ஒரு விசேஷமான பவர். நீங்கள் உலகத்தில் சுப முகூர்த்தம், சாந்தி முகூர்த்தம், கிரகப்பிரவேச முகூர்த்தம், எந்த ஒரு முகூர்த்தத்தில் தான் உங்களுக்கு உங்கள் தொழிலையே ஆரம்பிக்கணும். முகூர்த்தம் அப்படின்னா சுப வேளை அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அதை கணக்கு போட்டு அதை கொடுக்கறது ஜோதிடர்கள், இல்லைன்னா அந்த வித்தை தெரிந்தவர்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது இந்த பிரம்ம முகூர்த்தத்தை யார் குறித்தது அப்படின்னா, பிரம்மாவே குறித்த முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். அவர் தனக்குன்னு ஒரு நாள் வேணும், தனக்குன்னு ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நாழிகை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ண நேரம்தான் தனக்கு தானே ஏற்படுத்திக்கிட்ட நேரம். எந்த ஜோதிடரோ, எந்த பஞ்சாங்கம் பார்க்கிறவரோ, எந்த ஒரு ஐதீகமோ அவர் பின்பற்றலை. அவருக்கு சிருஷ்டியில் முதல்ல ஆரம்பித்தது பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தம் பிரம்மனே செஞ்சதுனால அந்த முகூர்த்தத்துக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம். இப்போ இது புரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சில விஷயங்களை செஞ்சால் நமக்கு வெற்றி தரும், சந்தோஷம் தரும், ஆரோக்கியம் தரும் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அந்த நேரம்தான் சூரிய உதயம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மர் குறித்த அந்த நேரத்தில் தான் நேற்று மறைந்த சூரியன் இன்று பிரவாகம், இன்று பிரபஞ்சத்துக்கு உள்ள வந்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த 2 கரணங்கள், மிக அற்புதமான சிகப்பு கரணங்கள் வெளியே வரும்போது எப்படி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்கணும் தெரியுமா? பிரம்ம முகூர்த்தத்தில் கண்ணாடி போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, உங்களுடைய உடம்புல ஆடைகள் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல அற்புதமான வேஷ்டி மாத்திரம் கட்டிக்கணும், மேலே ஒரு துண்டு இருக்கணும், கையில் அர்க்கிய பாத்திரம் இருக்கணும், அதில் தண்ணி இருக்கணும். அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யணும். கண்ணில் கண்ணாடி போட்டால் தான் தெரியும் அப்படிங்கிற உங்களுக்கு நிலைமை இருந்தால் கூட கண்ணாடி போடாமல் அந்த கிரணங்கள், சிகப்பு கிரணங்கள், ஆரஞ்சு கலர்ந்த சிகப்பு கிரணங்களை நீங்கள் பார்க்கணும். அதை பார்க்கும்போது முதல்ல உங்கள் கண்ணுக்கு சக்தி ஏற்படும், உடலில் சக்தி ஏற்படும், சிருஷ்டி ஏற்படும், ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய சிந்தனை வரும், எல்லாத்த விட சந்தோஷம் வரும். அந்த நாள் பொழுது சுகமாக இருக்கும். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் தினம் தினம் நீங்களே செய்வீங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய ரகசியம். ஷேர் பண்ணுங்கள்.